நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க? ஐயோ! ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே தியேட்டர்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க பயங்கரமா. அத தாண்டி படத்துல லாக் ஏதாவது இருக்கா? லேக்ன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2, 3 இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருந்துச்சு. பட் அது ஸ்டோரி அப்படி இருந்ததுனால அப்படி இருந்துச்சு. முழுக்க முழுக்க சாமி படமாவே வந்திருக்கா படம்? இல்ல, இல்ல. முழுக்க முழுக்க 100% சாமி படம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஒரு ப்ரீக்வெல்ல ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க. அது சொல்றப்போ அது எப்படி கொண்டு போணுமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டா அந்த டிவைன் ஃபீலிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை தாண்டி மற்றவங்களோட நடிப்பு அந்த பழைய முன்னாடி இருந்த போர்ஷனுக்கு இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஆமா, அதுல இருந்து தானே டிராவல் ஆயிருக்கு. அதுதானே லீடு. காந்தாரா தான் இதுக்கு சாப்டர் 1க்கான லீடு. பார்ட் 1ஓட பார்ட் 2 நல்லா இருக்கு. சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து நல்லா இருக்குன்றீங்க. ஒரு 1000 crores அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ண வாய்ப்பு. நம்மளுக்கு எப்படி தெரியும் 1000 crores-லாம். பட் நல்லா டெலிவர் பண்ணிருக்காங்க. இப்பலாம் வந்து ஒரு படம் எடுத்து ஹிட் கொடுக்க முடியல. இவரு தொடர்ந்து அதே பேஸா வச்சு 2 படம் எடுத்துட்டு நல்லா டெலிவர் பண்ணிட்டாரு ரிஷப் ஷெட்டி. படம் உண்மையில வேற லெவலுங்க, வேற வைப்பு, பூட்ஸ் பம்ப்ஸ். ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நான் டோட்டல் பிளாங்க்ல இருக்கேன். எப்படி இருக்குன்னா, படத்துல அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஒரு விதமான அந்த ஒரு வைப்பு, அந்த இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ என்னால அந்த படத்துல இருந்து வெளில வர முடியல. நம்ம அதை விட்டு வெளில வந்தாதானே என்ன பேசணும்னே தோணும். ஸோ செம்ம ஃபீல் என்மேல. எல்லாருக்குமே ஏத்த மாதிரி இருக்குங்க. டோட்டலா நான் ஓப்பனா சொல்லட்டுமா, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பார்க்கல. நான் இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ்ன்னு பார்த்தேன். இந்த படம்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணி வந்தேன். ஆனா வந்துட்டு ஃபீல் பண்றேன், அதை ஏன்டா இன்னும் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவலு. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு விதமான வைப்பு கொடுத்து வச்சிருப்பாங்களே. அது என்ன மாதிரி வைப்புன்னே எனக்கு சொல்ல தெரியல. நீங்க டான்ஸ் ஆடல, கத்தல, எதுவுமே பண்ணல. ஆனா இப்படியே பாக்குறீங்க. எனக்கு இன்னும் என்ன எப்படின்னா, அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு அட்ராக்ஷன். ஆக்சுவலி மேக்கப்பே இல்லாம அந்த காந்தாராவோட அந்த ஆக்ரோஷம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு அநியாயம் நடக்கும் போது ஒரு விதமான ஆக்ரோஷம் வருது பாத்தீங்களா, அந்த ஃபீல்லாம் வேற லெவல்ல இருந்தது. கேர்ள் செம்ம படங்க. ஐயோ, எனக்கு இங்க பாருங்க, கை காலெல்லாம் நடுங்குதுங்க. இன்னுமே என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. எவ்வளவு நேரம் ஆகும்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. செம்ம ஃபீலு, வேற லெவலுங்க. சீரியஸாவே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படி இருக்கு ஒரு படம். இப்படி நான் படம் பார்த்ததே இல்லை சீரியஸாவே. சூப்பரா இருந்துச்சு. படம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? படம் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேரக்டிங் ருக்மணி வசந்த், ரிஷப் ஷெட்டி டேரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்கு படம் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. 2 ஆக்ஷன் எல்லாமே தியேட்டர்ல வந்து எல்லாம் பாருங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. படம் ஸ்பீடாக தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் பிரிச்சுட்டாங்க. படம் உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. பழைய நம்ம காண்டாரான்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கடவுள் மட்டும் வச்சு எடுத்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஷப் ஷெட்டி மேக்கிங்கில் பயங்கரம் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் தான். இப்போது கடவுள் பக்தியே இல்லாதவர் கூட தேட்டரில் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ஸை பார்த்து கையேற்றி கும்புற அளவுக்கு தான் படம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளை வந்து உள்ளே திணிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக கனெக்ட் ஆகுது. அது ஒரு கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு அந்த சாமின்றதெல்லாம் கிடையாது. சிவன் அதெல்லாம் உள்ளே வச்சு செமையாக பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த ருக்மணி இருக்காங்க பார்த்தியா, அவங்க பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ருக்மணிலாம் அப்படி பிரித்து எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த புலி சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. லேகே கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற படம் தான். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி மேக்கிங்லாம் பயங்கரம். தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கண்டிப்பாக கடவுளை பற்றி எடுத்திருக்காங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்தது. ரொம்ப கூஸ் பம்பாக இருந்தது. அதாவது ஒரு பேன் இந்தியன் சினிமானா இப்படி தான் இருக்கணும். இந்த தமிழில் வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சும்மா பேன் இந்தியான்னு சொல்லிட்டு வெறும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி படம்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்குது. சீரியஸாக ரொம்ப கூஸ் பம்பாக இருந்தது. ஆக்சுவலாக படம் ஒருத்தி 250 ரூபா கொடுத்து கூட பார்க்கலாம். இல்லை, நான் 0 எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா ட்ரெய்லர் வந்து அந்தளவுக்கு எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபையாக இல்லை எனக்கு. ஸோ எங்கள் படம் வந்து பார்த்தா ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான் படம். லேக் வந்து அந்த அளவுக்கு தெரியாது, சின்ன தெரிய மாட்டேன். அந்த லேக்லாம் வந்து அப்படியே ஒரு இதில் ஃப்ளோவில் போயிடும். ஃபைட் போர்ஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரொம்ப ஒன்றை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அதாவது ஒரு சீக்வலை வந்து அவங்க கெடுக்கல. அவங்க ஆக்சுவலாக ஒரு ப்ரீக்வலை வந்து அவங்க எடுத்துட்டு அந்த சீக்வலுக்கான ஒரு வேல்யூவாக அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க இது வந்து ப்ரீக்வல். இது ஆக்சுவலி செகண்ட் பார்ட் இருக்குது.
ப்ரீக்வலா ஒரு அந்த படம் பார்த்தா தான் அந்த படம் புரியுமா? ஆமா, அந்த படம் பார்த்தா தான் இது புரியும் உங்களுக்கு.